தீர்க்க அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள், தோல்வியுற்ற பரிமாற்றங்கள் அல்லது வணிகர் புகார்கள் உள்ளிட்ட உண்மையான தகராறுகளை சுயாதீனமாக கையாள என்பிசிஐ வங்கிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. இந்த முடிவு வாடிக்கையாளர் புகார்களை குறைக்கும் மற்றும் யுபிஐ சேவைகளில் நம்பிக்கையை மேம்படுத்தும். 184B/2025-2026 என்ற எண்ணை கொண்ட சமீபத்திய சுற்றறிக்கை RGNB என்ற ஒரு வழிமுறையை அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் ஒரு வாடிக்கையாளரின் புகார் உண்மையானது என்பதை ஒரு வங்கி சரிபார்த்தால், கட்டணம் திரும்பப் பெறுவதை தடுக்கும் முந்தைய அமைப்பு கட்டுப்பாடுகளை அது நீக்க முடியும். அத்தகைய பணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கிகள் இனி என்பிசிஐயின் முன் ஒப்புதலை பெற வேண்டியதில்லை என்று என்பிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய விதி ஜூலை 15, 2025 முதல் அமலுக்கு வரும். முன்னதாக கட்டணம் திரும்பப் பெறுதல் கோரிக்கைகள் காரணமாக குறியீடுகளுடன் மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் CD1 அல்லது CD2 என்பிசிஐ அமைப்பு தானாகவே மேலும் முயற்சிகளை தடுத்தது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளரின் கட்டணம் திரும்பப் பெறுதலை அனுமதி பட்டியலில் சேர்க்க என்பிசிஐ வங்கிகள் கைமுறையாக கோர வேண்டியிருந்தது. இதனால் தாமதங்கள் ஏற்பட்டன.